உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த மூலிகை எடுக்க வந்த எத்தனை பேருக்கு நான் வழிகாட்டியிருக்கேன். ஆனா அதுல ஒருத்தரால கூட அந்த மூலிகையை எடுக்க முடியல. அந்த வாசுகி நாகம் அத்தனை பேரையும் பலி வாங்கிடுச்சு. அவ்வளவு ஏன், பிறவியில இருந்தே பார்வை இல்லாத ஏன் குழந்தைக்கு அந்த மூலிகையை கொண்டு வந்து சாறு பிழிஞ்சு விட்டா பார்வை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக என் வீட்டுக்காரர் கூட அந்த மூலிகையை எடுக்க போனாரு. ஆனா அவரையும் அந்த நாகம் விட்டு வைக்கல. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. அப்போல இருந்து நான் யாருக்கும் மூலிகை எடுக்கிறதுக்கு வழி காட்டுறது இல்ல. நீங்களும் அந்த வாசுகி நாகத்துக்கு பலியாயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி போய் சொல்ல சொன்னேன். நீங்க என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம். எனக்கு ஒன்னும் ஆகாது. என் வீட்டுக்காரருக்கு பார்வை பறி போச்சு. அதனால உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாரு. எங்க ஊர் கோயில்ல இருக்கிற சித்தர் சாமி தான் மூலிகை மகிமைய பத்தி சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்காரு. தயவு செஞ்சு எனக்கு அந்த மூலிகை இருக்கிற இடத்துக்கு வழி காட்டுங்க. நீங்க என் புள்ள உயிரை காப்பாத்துன அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு மூலிகை எடுக்கிறதுக்கு உதவி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டமா. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பௌர்ணமி. நான் அந்த மூலிகையை எடுத்துட்டு போய் என் ஹஸ்பண்ட் சார் உயிரை காப்பாத்தி ஆகணும். எப்படி போகணும், எங்க போகணும்னு சொல்லுங்கம்மா. எனக்கு வழியெல்லாம் தெரியாதுங்க. நான் ஒரு சித்தர்கிட்ட கூட்டிட்டு போறேன். அவருக்கு மட்டும்தான் அந்த மூலிகை எங்க இருக்கு, எப்படி போகணும்னு வழி தெரியும். அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அவர் மூலமா தான் என் வீட்டுக்காரர் கூட மூலிகை எடுக்க போனாரு. சரிம்மா, போலாம். சரி இருங்க வரேன். தேவிமா வாங்க போலாம். ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க சிஸ்டர், மாலை அருந்துற போகுது. வாய மூடு சிஸ்டர். பீப்பா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை தேவிய நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டர். அதனால முதல்ல அந்த பீப்பாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துற வழிய பாருங்க. அதுக்கப்புறமா தான் இந்த குட்டிச்சாத்தான ஏதாவது செய்ய முடியும் சிஸ்டர். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சிஸ்டர். நாம என்னத்தை தான் யோசிச்சாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்குது சிஸ்டர். என்ன சிக்கல்? இந்த பீப்பாவை மாறி கோயில இருந்து கொண்டாந்து வீட்ல விட்டு போயிருக்கிறா. அதனால இந்த வீட்ல இருக்கிற மாரியோட குரூப்ஸ் எல்லாம் பீப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்களே. அந்த சின்ன பொண்ணு வீட்ல இருக்கிற மாரி குரூப்பே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி சிஸ்டர்? அந்த சின்ன பொண்ணு மேல திருட்டு பழிய சுமத்தி அவளை திருடின்னு நம்ப வச்சுட்டா போதும். சூர்யா, ஹாசினி, ஸ்ரீஜா, பார்வதி எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அந்த சின்ன பொண்ணை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. ஐடியா சூப்பர் ஐடியா தான் சிஸ்டர். ஆனா இது நடக்கிற ஐடியாவான்னு தெரியலையே. நடக்கும். என் பின்னாடி வா. யாரையும் காணுமே. பாண்டி, தேவியோட பாரம்பரிய நகைங்க இருக்குல்ல, அந்த நகை மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து கிச்சன்ல இருக்கிற அந்த சின்ன பொண்ணோட பேக்ல மறைச்சு வச்சிரு. சரிங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் நகையை காணோம்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்கிறேன். நகை எங்க போயிருக்கும்னு எல்லாரும் யோசிக்கும் போது அந்த சின்ன பொண்ணுதான் அதை எடுத்திருக்குன்னு நான் டவுட்டை கிரியேட் பண்ணி பேக சோதனை போட்டு பேக்ல இருந்து நகை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ள சூர்யா, பொரிவுருண்ட, ஸ்ரீஜா, பார்வதி எல்லாருமே பீப்பாவை திருடின்னு சொல்லுவாங்க. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. நம்ம ரூட் கிளியர். ஓகே? மெதுவா, காட்டு கத்தல் கத்தாத. முதல்ல நான் சொன்னதை நீ செய்.
சிஸ்டர் நல்ல விஷயங்களை கூட கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஆனா கெட்டதா உடனே செய்யணும் சிஸ்டர் நான் இப்பவே நீ செஞ்சிடுறேன் முதல்ல லொடலொடன்னு பேசுறத நிறுத்திட்டு போய் வேலையை பாரு. சிஸ்டர் என்ன நான் நகையை எடுக்கும்போது யாராவது வராங்களான்னு இங்கேயே நின்னு வாட்ச் பண்ணுங்க சிஸ்டர் மேல தானே எடுக்க போறேன், நான் இங்க தானே நிக்க போறேன். போ. நகை இருக்குது பீப்பா மாட்டிக்கிச்சு எல்லாரும் நல்லா பாருங்க உத்து பாருங்க தேடு நல்லா. தேடுறேன் சிஸ்டர் ஐயோ இங்கதானே நகைகள் எல்லாம் வச்சேன் ஏமில காணுமே பாப்பா பேக்ல அவளோட Dress மட்டும் தான் இருக்கு. நகை எதுவும் இல்லையே. அப்பவே சொன்னோம்ல நகைய பாப்பா எடுத்திருக்காதுன்னு. நகைய வச்சேன்னு சொன்ன. வச்சேன் சிஸ்டர் ஆஹா இந்த பேக்ல தானே எல்லா நகைகளையும் நான் ஒளிச்சு வச்சேன் ஒளிச்சு வச்ச நகைகள்லாம் எப்படி காணாம போச்சு ஒரே மாயமாலாம் இருக்குது ஐயோ பாத்தீங்களா பாப்பா பையில நகை இல்ல. அப்பாண்டம்மா பாப்பா மேல பழிய போடுறீங்க. இப்பவும் சொல்றேன், நகை இந்த சின்ன பொண்ணு தான் எடுத்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. நகைய காணோம்னா எப்படியும் அவ பேக சோதனை போடுவோன்னு தெரிஞ்சு வேற எங்கேயோ அந்த நகையை ஒளிச்சு வச்சிருக்கணும். மா பாண்டி, நீ போய் எல்லா மூலையிலயும் தேடிட்டு வா. ஓகே சிஸ்டர் நான் போய் பார்க்கறேன் பெரியவங்க எதுக்கு என்ன தடுத்த இங்க பார் இன்னைக்கு அந்த பீப்பா 3Dங்கறத ப்ரூவ் பண்ண போறேன் பாண்டி, ಏ ಓಯ್ ಎಂತಕೋ ಎಂದಿನ ಕ್ಯೂ ಯಾಕೆ ஹலோ நான் பேன் இந்தியா லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னமோ காணாம போன நகையெல்லாம் நான் என் உடம்புல போட்டிருக்கிற மாதிரி எல்லாரும் என்னைய பாக்குறீங்க வாட் ஹேப்பன் சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பா அந்த நகைகளை எல்லாம் இந்த பீப்பா தான் கிச்சன்ல மறைச்சு வச்சிருக்கோம் இருங்க நான் போய் பீப்பா ஒளிச்சு வச்சிருக்க நகையெல்லாம் எடுத்து வந்துடுறேன் நீங்க ஒண்ணும் எடுத்துட்டு வர வேண்டாம். நகை எல்லாம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பீப்பா ஒளிச்சு வச்சிருக்கிறடா உனக்கு தெரிஞ்சு போச்சா ஆமா, நகைய நாங்க கண்ணால பாத்துட்டோம். பாண்டி, பாண்டி. நகை எங்க இருக்கு ஸ்ரீஜா? மாப்ள நீ சும்மா இரு மாப்ள நான் பாத்துக்கறேன் ஏ பாண்டி, நான் சொல்றது சும்மா இருக்க மாட்டீங்க சுப் கரோ மாமா எங்க எதிரில தான் இருக்கு. ஏ பாண்டி, நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் சும்மா இருக்க சிஸ்டர் சிஸ்டர்னு பாக்குறா இல்ல அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சு விடுறேன் அடிச்சு மூஞ்ச உடைப்பியா? குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்த ஐ விட்னஸ் எல்லாம் நகை இங்க தான் இருக்குதுன்னு சொல்லுதுங்க கேப்போம் சிஸ்டர் எங்க இருக்குதுன்னு உனக்கு நாக்குல சனி, நான் என்ன பண்ணட்டும்? என்னது சனியா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.